சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தமது எக்ஸ் வலைதளத்தில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் டாக்டர் பாலாஜியை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயனை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்று கூறியுள்ளார். கொடுங்குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவரை தாக்கிய இளைஞருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், இதுபோன்ற நிகழ்வு நடப்பது அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாய்க்கு சிகிச்சை அளித்தும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத விரக்தியில் அந்த இளைஞர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது தெரிய வருவதாகவும், அதன் உண்மை நிலையை அறிந்து பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாய்க்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டியதும் அரசின் கடமை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவரின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாததை காட்டுகிறது என்று கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கோபமடையும் சூழல் தமிழகத்தில் உருவாகி வருவதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது எனவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மின்சார தடைப்பட்டதால் டார்ச் லைட் மற்றும் மொபைல் போன் வெளிச்சத்தில் 3 வயது குழந்தைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த தகவல் ஊடகங்களில் வெளிவந்துள்ளதாக கூறியுள்ள எல் முருகன், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் எந்த அவலத்தில் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இது என்றும், நிர்வாக திறனின்றி வெற்று விளம்பரத்திலேயே இந்த அரசு கவனம் செலுத்துகிறது எனவும் கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள பதிவில், ஏற்கனவே பல முறை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் என தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளின் போது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுவதோடு மட்டுமே நிறுத்திக் கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.